டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் ஒரு அரேல நான் கொடுக்குற எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லணும். பொதுவாக என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார் லூப் எழுதியிருப்போம். அதுக்குள்ள வந்து அரே எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டார்கெட் வேல்யூ அப்படி இருந்தால் ரிட்டர்ன் வேல்யூ எல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் வந்து. இப்போ நான் கொடுக்குற எலமெண்ட் வந்து 5 அரே வந்து 1, 2, 3, 4, 5ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 5ன்றது லாஸ்ட் எலமெண்ட்டாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ 5 வாட்டி லூப் சுற்றும். ஸோ n டைம்ஸ் இந்த லூப் சுற்றும். ஸோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரே வந்து சார்ட்டடான ஒரு அரே. இப்போ வந்து அவங்க கொடுக்குற வேல்யூ வந்து 4ன்னு வச்சுக்கோங்களேன். 4ன்னா 3க்கு அப்புறம் இருக்கும். கரெக்டா? இதே 2னா 3க்கு முன்னாடி இருக்கும். கரெக்டா? நம்ம இப்போ அரேல இருக்க மிடில் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ முதல் இண்டெக்ஸ் பிளஸ் கடைசி இண்டெக்ஸ் டிவைடட் பை 2 போடுவீங்க. ஸோ 0 + 4/2 2ன்னு வந்துடும். ஸோ மிடில் இண்டெக்ஸ் வந்து 2. ஸோ ரெண்டாவது இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? 3. ஸோ 3 வந்து நம்மளோட டார்கெட்டான்னு செக் பண்ணோம். ஸோ டார்கெட் வந்து கிரேட்டர் தென் 3 லெசர் தென் 3ன்னு பார்க்கும். ஸோ லெசர் தென் 3னா அரேவோட இந்த பக்கம் நம்ம வேல்யூ இருக்கு. கிரேட்டர் தென் 3னா அரேவோட ரைட் சைடு நம்ம வேல்யூ இருக்கு. கரெக்டா? ஸோ ரைட் சைடுன்னு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ நம்ம அடுத்து சர்ச் பண்ண வேண்டிய ஏரியா வந்து ரைட் சைடு தானே. ஸோ அதனால லெஃப்ட் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், 0ன்னு இண்டெக்ஸ் வச்சிருப்போம். கரெக்டா? அதை கொண்டு போய் மிடில் எலமெண்ட்டை தாண்டி வச்சிருவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, 3 + 4 டிவைடட் பை 2ன்னு மிடில் இண்டெக்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஃபோர்த் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ நம்ம டார்கெட்டுக்கு ஈக்குவலான்னு பார்ப்பாங்க. ஃபோர்த் இண்டெக்ஸ்ல 5 தான் இருக்கு. வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இதே சார்ட்டட் அரே நார்மலான ஃபார் லூப்ல போயிருந்தீங்கன்னா 5 ஐட்ரேஷனும் வந்திருக்கும். இப்போ இதே பைனரி சர்ச்ன்ற அல்காரிதம் நீங்க யூஸ் பண்றதுனால அப்படியே 2 ஐட்ரேஷன்ல உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸிங் வீடியோல சொல்லியிருப்பேன், B+Trன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்ல டேட்டா ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸ்டாக்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ ஸ்டாக்னா நமக்கு தெரியும், உள்ள போட்டுட்டே இருப்பாங்க. முதல்ல போறது கடைசியா வெளியே வரும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவுட். இந்த தியரட்டிக்கல் நாலேஜ்லாம் ஓகே. உங்களுக்கு ஆக்சுவலா அதோட கோட் இம்ப்ளிமெண்டேஷன் தெரிஞ்சிருக்கணும். இதை ஏன் படிக்கணும்? ஒரு செட்னா இப்படி தான் எழுதணும். நம்ம இன்டர்னலா கோட் எங்கேயும் அடிக்க போறது இல்லை. எல்லா லாங்குவேஜ்லயும் அதுக்கு ஆல்ரெடி ப்ரீ பில்ட் கோட் இருக்கும். டேரக்டா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, இது தெரியாம டெவலப் பண்ண முடியும்னா 90% கேஸ்ல இது தெரியாம டெவலப் பண்ணலாம். என்ன, இப்போ நம்ம இண்டெக்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். இன்டர்னலா B+T கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போது நம்ம போய் B+T மேனுவலா எழுத போறது இல்லை. நமக்கு அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சா போதும். டேட்டா ஸ்ட்ரக்சரே படிக்க வேணாமானா ஷார்ப்னஸ் ஆஃப் த நைஃப் மாதிரி தான். இப்போ அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள்லாம் வச்சுக்கோங்க. 2-3 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரீனிங் இருக்கும். அவங்க கேட்குற ப்ராப்ளம்ஸோட காம்ப்ளெக்சிட்டியும் சேலஞ்சிங்காக இருக்கும் ரொம்ப. தியரி படிக்கணும்னா முன்னாடி கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல படிப்பாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அதை படிச்ச தியரியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதாவது நீங்க அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டு பார்க்கறதுக்கு லீட் கோடு, ஹேக்கர் எர்த், ஹேக்கர் ரேங்க் இன்னும் நிறைய இருக்கும். இதுல வந்து அவன் ப்ராப்ளம் கொடுத்துருப்பான், பக்கத்துலேயே ஐடி இருக்கும். பைனரி சர்ச்னு கொஸ்டின் கொடுத்து உங்களை போட சொல்றதும் இருக்கும். இன்னொன்று, பைனரி சர்ச்னு உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டான். இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் ரூட் நார்மலாகவும் கண்டுபிடிக்கலாம். நீங்க எஃபிஷியன்ட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு பைனரி சர்ச் வந்து யூஸ் பண்ணணும். பிக் கம்பெனிஸ்ல ஸ்டார்டிங் பேக்கேஜே தாறுமாறா இருக்கும். 20 LPA, 30 LPA, 140 LPA. கோட்ல வந்து பிளைண்ட் 75னா ஒரு 75 ப்ராப்ளம் வச்சிருப்பான். இல்ல லீட் கோட் 150 அந்த மாதிரி சில லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வச்சிருப்பான். அதுல மிக்சர் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், மிக்சர் ஆஃப் அல்காரிதம்ஸ் எல்லாம் கலந்துருக்கும். அப்புறம் உங்களுக்கு இது எல்லாமே தெரியுமா? நானும் உங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்க ஒரு ஆள் தான். இது வந்து இன்டர்வியூக்கு தான். உள்ள போயிட்டு ஒர்க் பண்றது மோஸ்ட்லி காமனாக தான் இருக்கும். ஸ்கேல் வேரி ஆகும், இல்ல கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸ் வேரி ஆகும், இல்ல டெக் ஸ்டாக்ஸ் வேரி ஆகும். நம்ம எந்த பெரிய கம்பெனி போறோமா, சின்ன கம்பெனி போறோமா, பெரிய பேக்கேஜ் போறோமான்றதுக்கு ஒரு பெரிய டிசைடர் வந்து DSA.